வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி பேர் வந்து தேங்காய் பர்ஃபி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 3 கப்பு வந்து தேங்காய். இது வந்து நீங்கள் திருகியும் எடுத்துக்கலாம். நான் வந்து கீனி மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட் ஒரு கோர்ஸாக இது பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பர்ஃபி ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் தேங்காய் பின்னாடி இருக்கிற அந்த கொப்பரை பின்னாடி இருக்கிற இது வந்து கருப்பாக டார்க்காக இருக்கிறது வந்து நீங்கள் கத்தியால் கீனி எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு பர்ஃபி ஒயிட்டாக வரும். அப்புறமா 1/2 கப்பு பால், அப்புறம் 3 கப்பு தேங்காய்க்கு வந்து 2 கப்புலேருந்து 1.25 கப்பு வரைக்கும் சர்க்கரை எடுத்துங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி 2லேருந்து 1.25 கப்புக்குள்ளே சர்க்கரை எடுத்துங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து நம்ம திருகி எடுத்துருக்க தேங்காவை ஆட் பண்ணிடலாம். அது கூடயே வந்து நம்ம 2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். அப்புறமா எடுத்து வச்சுருக்க 1/2 கப்பு பால் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் சர்க்கரையும் பால் தேங்காயெல்லாம் ஒன்றா கலந்து கெட்டியாக வர வரைக்கும் நம்ம வந்து கலந்து விடலாம். நல்லா ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரைலாம் நல்லா கரையட்டும். சர்க்கரை கரையிற டைமில் வந்து நம்ம பர்ஃபி எந்த ட்ரேலையோ இல்லைன்னா எந்த பிளேட்லேயோ செட் பண்ண போகிறோமோ அதில் வந்து நம்ம நல்லா எண்ணெய் தடவி விட்டுடலாம். இல்லை நீங்கள் எண்ணெய் தடவலைன்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு பட்டர் பேப்பர் கூட இது மேலே வச்சுட்டு நீங்கள் இது மேலேயே வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணோன்னா சர்க்கரையிலேருந்து தண்ணி உருகி இலக ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதெல்லாம் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து நல்லா கெட்டியாகி இன்னும் அப்படியே ஒன்றா திரண்டு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இன்னும் நல்லா கலரி விடணும். இப்போ தான் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே இன்னும் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது தேங்காய் மொத்தமாக அப்படியே ஒன்றா சேர்ந்து வர ஸ்டேஜில் வந்து நம்ம பொடி பண்ண வச்சு ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இதெல்லாம் ஒன்றா திரண்டு ஒன்றா வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து எந்த பிளேட்டில் செட் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அமுத்தி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரே எடுத்துங்க. என்ன மாதிரி எனக்கு உங்களுக்கு ரெக்டாங்கிள் ட்ரேயா இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ட்ரேயா, உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபி வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சைஸ் எடுத்துங்க. எடுத்துகிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அமுத்தி விடுங்க. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வந்து இது செட் பண்ணியாச்சு. அது செட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பர்ஃபிக்கு வந்து கட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ செட் ஆனதுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நல்லா ஒரு 1/2 hour நம்ம செட் ஆகிறதுக்கு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் வச்சு சிம்பிளான ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.